Hello, welcome to Chettinad Samayal. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உளுந்து சேர்க்காத முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பொட்டுக்கடலை தேன்குழல், அரிசி மாவு 2 கப். கம்மியாக செய்கிறதுனால அளவு சரியாக வர்றதுக்காக 100 கிராம் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ ஒரே மாதிரி அளந்து எடுத்துக்கணும். கடையில் வாங்கினா அரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு 2 கப். முதல்ல இதை சலிச்சிடலாம். பொட்டுக்கடலை மாவு 3/4 கப் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 மாவும் நல்லா கலந்துட்டு ஒரு தரம் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா சேரும். தேங்காய்ப்பால் 1 கப். அதே 100 கிராம் கப் அளவில் தான் தேங்காய்ப்பாலும் அளந்து எடுத்துருக்கேன். லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக சுற்றி சிறுன்னு சத்தம் வரையில் எடுத்துடலாம். இப்போ தேங்காய்ப்பால் இதில் சேர்த்துட்றேன். பத்தாததுக்கு தண்ணி தெளித்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் நெய். ரொம்ப இலக்கமாக இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். தேன் குழல் அச்சு எடுத்துருக்கேன். அச்சை சேர்த்துட்டு மாவை சேர்த்துடலாம். முதல்ல புளிஞ்சு பாருங்கள். ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இது மாதிரி உடையாமல் வலுவலுன்னு வரணும். கரண்டிலையும் சுற்றி எடுத்துக்கலாம். நேராக எண்ணெயிலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நேராக எண்ணெயில் பிழிகிற முறுக்கு தான் நல்லா முறுமுறுன்னு வரும். தெரியாதவங்க இந்த மாதிரி கரண்டியில் சுற்றிட்டு எடுத்துக்கலாம். ஓரத்தை மட்டும் லேசாக ஒட்டி விடணும். ரொம்ப அழுத்திடக்கூடாது. முறுக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறுக்காக சேர்த்துடலாம். நேரவே எண்ணெயில் பிழியலாம். மிதமான தீயில் வேக வைக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெள்ளையாகவே வரும். மிதமான தீயில் வேக வைக்கணும். எள்ளு பெருங்காயம்லாம் சேர்த்தோம்னா முறுக்கு வந்து செவந்து வரும். முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். கடை மாவு வாங்கிட்டு பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்தா போதும். சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டு சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். மறுதரம் அதே மாதிரி அச்சு எடுத்து வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. சில டைம் இந்த பக்கம் உள்ள கட்டையில் ஒட்டிட்டு வந்துடும் இந்த அச்சு. முறுக்கு கடுகடுன்னெலாம் வராது. எப்படி சுட்டிங்கனாலும் முறுமுறுன்னு தான் வரும். அதனால் இது பயப்படாமல் சுடலாம். உளுந்து சேர்த்து செய்கிற உளுந்து சில டைம் கடுகடுன்னு வரும். இந்த உளுந்தோட அரிசியோட தன்மையை பொறுத்து மாறிடும். சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சிவக்கலை இப்போ இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். ரெண்டு சுற்றினா போதும். இந்த முறுக்கை அதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கம் பக்கமாக சுற்றினீங்கன்னா விரிஞ்சு ஓடாது. இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ முறுக்கு சுட்டாச்சு. இந்த மாவு அளவுக்கு 12 முறுக்கு சுடலாம். எண்ணெயில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா தொட்டாலே உடையும். அவ்வளோ முறுமுறுப்பாக வரும். சுடுது, சூடாக இருக்குது. இப்போ பொட்டுக்கடலை தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மற்ற முறுக்கை விட நல்லா சுவையாக இருக்கும். Thanks for watching.
நன்றி, வணக்கம்.